அந்த போலீஸ்கார் வந்து மேஷ் அப்பாயிட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா, "நீங்கள் எத்தனை வருஷம் இவனை இந்த மாதிரி வளர்ப்பீங்க? கோடே இல்லாமல் இவனால் இன்னும் கொஞ்ச நாள் கூட சர்வை பண்ண முடியாது. யாருன்னா வந்து கண்டிப்பாக பிடிச்சிட்டு போயிடுவாங்க" சொல்லிட்டு ஈஸ்டர்ன் மேஜிக் அகாடமி ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும்போது இவனை போய் சேர்த்து விட்டிங்கன்னா, அந்த மேஜிக் ஸ்கூலில் பொய்யா இவனை மேஜிக் கற்றுக்க வச்சு இவனுக்கு மேஜிக் இருக்குதுன்னு உருப்படியம் ஆயிடுச்சுன்னா நம்ம ஈஸியாக இவனை வந்து வெளியில் நடமாட விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்கார் ஐடியா கொடுக்க, மேஷோட அப்பாவும் போய் அந்த ஈஸ்டர்ன் மேஜிக் அகாடமியில் இவனுக்கு பொய்யான ஒரு கோடை போட்டு அமுச்சு விட்டுறாரு. அங்கே போயிட்டு அங்கே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கிறதுக்கு கிளாடு லூசின்ற ஒருத்தர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பார். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவர் பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம மேஷ் வந்து அங்கே போய் உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கான். என்னடா நீ எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கன்ற மாதிரி ஒரு யாருமே வந்து மேஜிக்கை பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்து வினோதமாக இருக்குது. சரி, அப்புறம் வந்து எக்ஸாம் நம்பர் 1 வைக்கிறாரு. அவர் ஒரு மேஜிக் போட்டவுடனே அந்த இடத்துல டேபிள்லாம் வந்து அரேஞ்ச் ஆகிடுது. நம்ம மேக்ஸிலும் வந்து எக்ஸாம் என்ன வைக்கிறாங்கன்னு பார்க்குறான். ஃபஸ்ட்டு எக்ஸாமில் வந்து என்னென்னா பேப்பர் எல்லாேருக்கும் கொடுத்துட்றாங்க. பக்கத்தில் ஒரு ரெக்க பென் மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க. இந்த ரெண்டுத்த அந்த பேப்பரில் பார்த்திங்கன்னா வேர்ட்ஸ் வந்து அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்குது. இந்த வேர்ட்ஸ்லாம் முதல்ல ஒரு இடத்துல நின்னா தான் இந்த ஆன்சரே பண்ண முடியும். எல்லாருமே வந்து அவங்கவுங்க மேஜிக்லாம் ட்ரை பண்ணி சால்வ் பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம மேஜிக்கே தெரியாது. நான் என்ன பண்ணுறேன், கோவத்தில் வந்து அந்த பென் இருக்கும், ஒரே தட்டி உடச்சிடுறான் கோவத்தில். அந்த கோவத்தில் வந்து அந்த பேப்பருக்கு அட்லீஸ்ட்டு உயிர் இருக்கிற மாதிரி தான் கணக்கு. அந்த பேப்பரை பார்த்து பயந்துட்டு அப்படியே வந்து எல்லா வேர்ட்ஸுமே கரெக்டாக வந்துடுது. ஸோ வந்த உடனே இவன் போய் அந்த பேப்பரை எடுத்துன்னு போய் கொடுத்துவே முடிக்கிறான். கிளாட் லூசி அவர் வந்து பார்க்குறாரு, எப்படா இவன் முடித்தான், இவனுக்கு தான் வந்து சரி ஓகே எப்படியும் முடிச்சிட்டான்னு சொல்லி அடுத்த எக்ஸாம் வைக்கிறாரு. அடுத்த எக்ஸாம் படி அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ஒரே மேஸ் மாதிரி ஆயிடுது. அப்படியே ஒரு பாதை ஒரு மாதிரி போகுது. கரெக்டான பாதை வழியாக தப்பிச்சு வெளில வரணும். அப்போ தான் அவங்க வந்து டெஸ்ட்டில் பாஸ் பண்ண மாதிரி அர்த்தம். ஸோ ஆனால் வந்து சும்மாலாம் இருக்காது, எதனா ஒரு ஆபத்துகள் அங்கே இங்கேயும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து லெமனுன்னு ஒரு பொண்ணு வந்து நம்ம மஷை வந்து பார்த்துட்டு, எனக்கு வந்து தனியாக போக பயமாக இருக்குது, நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லி மஷு கூட சேர்ந்துக்குது. நம்ம மஷுக்கு வந்து இந்த எமோஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீ வந்தா வா, வரக்கட்டி வா, என்ன பண்ணு, நான் போக தான் போகிறேன் சொல்லி அவன் தனியாக போயிட்டுருப்பான். இந்த லெமனுன்ற பொண்ணு கூடவே வந்துட்டுருக்கும். அந்த மஷுக்கு வந்து அமைதியாக போயிட்டுருப்பான், அவன் ஒன்றுமே ஆகாது. இந்த கூட வர லெமன் பொண்ணு தான் வந்து அங்கே இருக்கிற எல்லா ஆபத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணினே வரும். ஒரு கட்டத்தில் லெமன் வந்து ஆபத்தில் இருக்கும், மஷு போயிட்டே இருப்பான். என்ன நீ நான் ஆபத்தில் இருக்கேன், எனக்கு ஆபத்தம் போயிட்டே இருக்குன்னு சொல்லி லெமன் தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு இரும்பு கட்டு போட்டு விட்டுரும் மஷுக்கு தான் வந்து மேஜிக் இது சரியான ஃபிசிக்கல் பவர் இருக்கிறதுனால அந்த இரும்பு அந்த காஃபியை வந்து உடச்சி தள்ளிட்டு அவன் பாட்டுன்னு போயிட்டே இருப்பான். இதை வந்து அந்த லெமனுன்ற பொண்ணு ஒரே ஆச்சரியமாக பார்க்கும். இவ்வளோ இரும்பே வந்து உடச்சிட்டு போகிறான்னா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருப்பான் அப்படின்னு வந்து யோசிக்குது. ஸோ அந்த மாதிரி இதுவில் தான் ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து இந்த லெமனை வந்து அடிக்குது, அட்டாக் பண்ண வருது. நம்ம லெமனுக்கு வந்து சர்வே பண்ணவே தெரியாது, மேஜிக் யூஸ் பண்ண தெரியாது. ஏன்னா வெட்டி வேஸ்ட்டு கேரக்டர் தான் இந்த லெமனு. அந்தமாரி இருக்கையில் உடனே வந்து மேஷ் வந்து அந்த மான்ஸ்டரை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு லெமனை காப்பாற்றிடுறான். இப்போ என்னென்னா இவங்களுக்கு டைமுக்குள்ளே வந்து அந்த எப்படியாச்சும் அந்த என்ட்ரன்ஸ் தாண்டி பாஸ் ஆகணும். அது மஷுக்கும் காவலை, அந்த பொண்ணு லெமனுக்கும் காவலை. இப்போ என்ன பண்ணுவான் மஷு கொய்யாவில், இந்த செவுறு தாண்டா பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி செவுறு அடித்து உடச்சி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு போட்டுருவான். எல்லோரும் வந்து கஷ்டப்பட்டு ரூட்டு கண்டுபிடிச்சி கரெக்டான வழியில் போனால் நான் என் ரூட்டை நானே உருவாய்ப்பேன்னு சொல்லி அவன் உடச்சின்னு ஸ்ட்ரெயிட்டாக போய் சேர்ந்துடுறான். அந்த எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகிடுறான். அப்புறம் வந்து அந்த ஈஸ்டர்ன் மேஜிக் அகாடமியோட ஹெட்டு மிஸ்டர் வால்பர்க்னு ஒருத்தர் இருப்பார். அவர் ஒரு வயசான தாத்தா. ஈகத்துலேயே அவர் தான் இந்த மேஜிக்லேயே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவர். அவர் வந்து இவனை பார்க்காது, இவனை மேஜிக்கே யூஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வருது. பட் அவன் என்ன பண்ணியிருப்பான், எல்லாமே வந்து ஒரு மேஜிக்னா நான் வந்து என்னோடய சூப்பர் ஸ்ட்ரென்த் மேஜிக்னு சொல்லி தான் அவர் ஏமாற்றிட்டு இருப்பான். ஸோ அவர் வந்து கூப்பிட்டு வந்து அவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அந்த டெஸ்ட்லேயும் வந்து இவன் வந்து பாஸ் ஆகிடுறான். ஓகே நீ வந்து செலக்ட் ஆகிட்ட, இந்த ஈஸ்டர்ன் மேஜிக் அகாடமிக்கு உன்னை அன்புடன் வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து சேர்த்துக்கினார். இப்போ என்ன ஆச்சுன்னா மேஷ் வந்து தன்னோட ரூம்மேட்டுக்கு வரான். நம்ம ரூம்மேட்டில் வந்து ஒருத்தர் இருக்கான், அவங்க கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. இங்கே வந்து எபிசோட் 2 வந்து முடியுது.
ஸ்டார்டிங்கில் நம்ம மேஷில் எப்படி அவன் அந்த ஸ்கூலில் வந்து சேர்ந்துடுறான். அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ரூம்மேட் கிடைக்கிறான். அவன் பேர் வந்து ஃபின். இந்த ஃபின் இவனும் வந்து அவன் ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது மேஷில் வந்து நாளைக்கு வந்து ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸில் அந்த ஒற்றை குச்சி வச்சு எப்படி பறக்க வைக்கிறதுன்னு வந்து சொல்லித்தர கிளாஸு. அந்த கிளாஸுக்காக இவன் வந்து ஒற்றை குச்சை வந்து நான் ஃபின் கிட்ட கடன் கேட்குறான். சரி நான் தரேன் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறான். அப்படின்னு வந்து நாளைக்கான கிளாஸ் வந்து ஆரம்பிக்குது. ஒரு வயசான பாட்டி தான் அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஒற்றை குச்சி வச்சு இப்படி பறக்கணும்னு சொல்லி தர போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து உங்கள் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த ஒற்றை குச்சி உங்கள் கையில் கொண்டு வாங்க. எல்லாரும் வந்து அதே மாதிரி வந்து செய்கிறாங்க. அவங்க மேஜிக் பவரால் அவங்களுக்கு வந்து அது கிடச்சிது. பட் நம்ம மேஷுக்கு தான் வந்து மேஜிக் பவரே இல்லாததுனால அந்த ப்ரூமும் வந்து பறக்க மாட்டுது. அப்போ தான் வந்து ஒருத்தன் வந்து இந்த கிளாஸ்லேயே ஒரு வேஸ்ட்டான ஒரு ஸ்லோ லேர்னர் பையன் மாதிரி வந்து நம்ம 2 பேர் ரேஸ் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி மேஷ் கிட்ட வந்து கேட்குறான். ஏன்னா நம்ம மேஷால் மேஜிக் யூஸ் பண்ண முடியாது, எப்படி இருந்தாலும் தோற்று தான் போகிறான்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து ரேஸ் வச்சுக்கலாமான்னு வந்து கேட்குறான். அதுக்கு மேஷும் வந்து ஓகே சொல்லிடுறாங்க. ஓகே அப்புறம் வந்து அந்த மிஸ்ஸோட தலைமையிலேயே வந்து அந்த ஸ்லோ லேர்னர் பையனுக்கும் இவனுக்கும் வந்து ரேஸ் நடக்குது. ரேஸை ஸ்டார்ட் பண்ணி அவன் என்ன நினைக்கிறான், நம்ம மேட்ச் தான் வந்து மேஜிக்கே தெரியாது, நம்ம ஈஸியாக வந்து அவனை ஜெயிச்சிடலாம், நம்ம ஸ்லோவாக பண்ண கூட அவன் வந்து மேஜிக் வச்சு ஒன்றுமே வரமாட்டான்னு நினச்சிட்டு இருக்கான். அப்படி நினைக்கும் போது அவங்க வந்து ரேஸும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவங்க 3, 2, 1 சொல்லி சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா மேஷில் காணாமல் போயிடறான். எங்கடா போனான்னு வந்து எல்லாருமே வந்து ஒரு ஆரவாரத்தோட பார்க்குறாங்க. ஏன்னா இவனுக்கு தெரியும், இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஐடியா இருக்குது, இவன் வந்து வந்ததுலேருந்து ஒரு மேஜிக் கூட அவன் யூஸ் பண்ணல, பட் எப்படி அவன் போயிருப்பான் அப்படின்னு வந்து ஒரு ஐடியா இருக்குது. அதனால் வந்து எல்லாருமே வந்து ஒரே ஆச்சரியமாக எங்கே போனான்னு பார்க்குறாங்க. அப்புறம் தான் வந்து கொஞ்சம் உணுக்கமாக நான் பார்த்தேன். அவன் வந்து என்ன பண்ணான், ஃபஸ்ட்டு அந்த ஒற்றை குச்சை வந்து ஃபாஸ்ட்டாக தூக்கி போட்டான். அதுக்கப்புறம் தான் வந்து அவன் போய் அது மேலே உட்காந்துக்கினான். இது வந்து ஒரு நார்மலான மனுஷனா செய்யவே முடியாது. இது எவ்வளோ ட்ரைனிங் இருக்கணும், எவ்வளோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். நம்ம மேஜிக் வச்சு சேர்த்து அவன் மேஜிக் இல்லாமல் எப்படி செய்ய முடியும்னு வந்து அவன் செஞ்சு காட்டினான். இது எப்படி அவன் பாசிபிள் ஆச்சுன்னு வந்து நம்ம மேஷோட கிளாஸ்மேட் வந்து ஃபின் வந்து பார்த்து ஆச்சரியப்படுறான். நம்ம ஃபின் வந்து கொஞ்சம் பயந்த சுபாவான கேரக்டர், எதுக்காக இருந்தாலும் பண்ணலாமா வேணாமன்ற மாதிரி தான். அவன் மஷை பார்த்து ஒரு ஆச்சரியமும் வியப்பும் பயமும் வந்து எப்போவுமே ஃபின்னுக்கு இருந்துகிட்டே இருக்குது. இப்போ உடனே பார்த்தீங்கன்னா அந்த பையன் நீ எப்படி இவ்வளோ தூரம் வந்த, உனக்கு தான் மேஜிக்கே தெரியாது அப்படின்னு வந்து நம்ம மேட்ச்சில் வந்து பார்த்து கேட்குறான். உடனே வந்து அந்த மேஜிக்கில் வந்து அந்த ஸ்கூல்லேயே வந்து ஒரு வைஸ் பிரின்சிபலோட பையன், அவன் தான் வந்து இங்கே எல்லாரையும் வந்து ராகிங் பண்ணிகிட்டு இருப்பான். என்ன ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ராகிங் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் ஒருத்தான் அவன் வந்து அந்த சின்ன பையனை வந்து தடுத்து நிறுத்திட்டு அவன் ஜெயிச்சிட்டான், அவன் கூட வந்து போட்டி போட்டு மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டான், நீ வந்து வாயை மட்டும் கிளம்பு சொல்லிட்டு நம்ம வைஸ் பிரின்சிபலோட பையனுக்கு எந்த திறமையுமே கிடையாது. அந்த வைஸ் பிரின்சிபல்ன்ற பையன், அந்த பையனோட வைஸ் பிரின்சிபல்ன்ற ஒரு பேரை வச்சு தான் வந்து அவன் அந்த கிளாஸ் ரூம்லேயே வந்து சுற்றிட்டு இருப்பான். எல்லா பசங்களையும் பிடிச்சி ரேங்கிங் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கிறது தான் வேலை. அந்த மாதிரி நம்ம மேஷல் கிட்ட இவ்வளோ திறமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவனை வந்து ஃப்ரெண்டு பிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம மேஷல் கிட்ட வந்து ஃப்ரெண்டு கேட்க வரான். அப்புறம் தான் சொல்கிறாங்க நம்ம வைஸ் பிரின்சிபலோட பையன் பேர் லார்டு கேல்வின். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி நடக்கிறது. அவன் வைஸ் பிரின்சிபலோட பையன் வந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இல்லாமா, நானும் உன்னோட ஒரு கிளாஸ் தான் அதிகம் அப்படின்ற மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறான். அந்த கிளாஸ் வந்து அதோட முடியுது. அப்புறம் தான் வந்து நம்ம வைஸ் பிரின்சிபலோட பையன் வந்து அந்த மேஷல் கூட போட்டி போட்ட பையனை வந்து எப்போ நீ போய் அவங்ககிட்ட தோக்கலாம், நீ வந்து இவ்வளோ மேஜிக் தெரிஞ்சே நீ போய் அவங்ககிட்ட தோக்கைய சொல்லி அவனை சரியாக வந்து அடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா வந்து இவன் சொல்லி தான் போய் அவன் வந்து மேஷல் கூட வந்து சண்டை மேஷலுக்கு வந்து மேஜிக் இல்லைன்னு சொல்லி இவன் நிரூபிக்க பார்த்தான். பட் வந்து நம்ம லார்ட் கெல்வின் வந்து இவனை வந்து அடித்து துன்புறுத்திட்டு இருப்பான். இந்த மாதிரி இருக்கையில் வந்து நம்ம ஃபின்னு வந்து நம்ம மேஷல் கிட்ட வந்து சொல்கிறான், நீங்கள் வந்து இந்த லார்ட் கேல்வின் கிட்ட கொஞ்சம் பார்த்து இருந்துக்கும். ஏன்னா அவன் வைஸ் பிரின்சிபலோட பையன், அவன் வந்து நினச்சா நம்மளை எப்போ வேணால் இந்த ஸ்கூலை விட்டு வெளியே டிஸ்மிஸ் பண்ணி டிசி கொடுத்து அனுப்பிச்சிருவான். அந்த மாதிரி வந்து நம்ம ஃபின் வந்து மேஷலுக்கு வந்து ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குறான். அந்த ஸ்கூல் முடியும் போது நம்ம மேஷில் அங்கேயும் போய் அந்த க்ரீம் பஃப் செஞ்சு சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி க்ரீம் பஃப் செஞ்சு ஒரு பேக்கெட்லாம் வச்சுக்கிறான். மறுநாள் வந்து அவன் கிளாஸுக்கு வந்து உட்காரும்போது அவன் புக்கெலாம் ஒரே டேமேஜ் ஆகிருக்குது. இன்னும் யார் பண்ணாங்கன்னே தெரியாமல் அவனும் வந்து புக்கு டேமேஜ் ஆகிருக்கிறது சொல்லி ஒரே பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ வைஸ் பிரின்சிபல் லார்ட் கேல்வின் வந்து ஓகே உங்ககிட்ட புக்கு வந்து இப்படி இருக்குது, நீ வேணா ஒன்றும் கவலைப்படாத, நான் என் புக்கை வந்து ஷேர் பண்ண தரேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே நம்ம மேட்ச்சில் இருக்கட்டும் பரவாயில்ல நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி இருக்கிற ஃபின்னோட புக்கை வச்சு பார்த்துக்கிறான். பட் டெய்லியுமே அவன் புக்கு வந்து டெய்லியும் வந்து டேமேஜ் ஆகினே இருக்குது. இதை வந்து ஃபின்னோட புக்கு அவனோட ரூம்மேட்டுக்கோட புக்கை வச்சு அவன் அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வைஸ் பிரின்சிபலோட பையன் லார்ட் கேல்வின் வந்து நம்ம மாஷுக்கு வந்து எமோஷனே இல்லை, நம்ம எது சொன்னாலும் செய்வான் போலகுதுன்னு சொல்லி நம்ம மாஷை வந்து என்ன சொல்கிறான், இந்த மாதிரி ஜூனியர்ஸ்லாம் சீனியருக்கு வந்து உதவி பண்ணணும்னு சொல்லி அவனை வச்சு நிறைய வேலை வாங்கிக்கிறான். உதாரணத்துக்கு ஷூ துடைக்கிறது, காப்பிக்கு ஊற்றுனா அதை துடைக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன எடுபடி வேலைலாம் வச்சு இவனை வச்சு வேலை வாங்கிக்கிறான். இது மேட்ச்லுக்கு வந்து இவனுக்கு வந்து நம்ம ரேகிங் பண்ணுறாங்கன்னே தெரியாது, அவன் வந்து இப்படி தான் இருக்கணும் போலகுதுன்னு நினச்சி அவன் செஞ்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி இருக்க வகையில் வந்து நம்ம ஒரு நாள் வந்து நம்ம வைஸ் பிரின்சிபலோட பையன் அந்த ஃபின்னை வந்து கூப்பிட்டு வச்சு நீ ஒரு 2 நாளாக வந்து அந்த மேட்சோட புக்கை வந்து செய்ய மாட்டேன்னு சொல்கிறான். அதுக்கு வந்து நம்ம ஃபின் வந்து என்ன சொல்கிறான், நான் இதுக்கு மேலே வந்து செய்ய போகிறது இல்லை, இது வந்து ரொம்ப தப்பான செயல், அவன் மேட்ச்லுக்கு மேஜிக்கே அவன்கிட்ட ஏற்கனவே கிடையாது, அதை வச்சு அவன் இவ்வளோ திறமையோட வந்திருக்கான், என்னெல்லாம் அவனோட புக்கை வந்து கீழ்க்க முடியாது சொல்ல உடனே நம்ம லார்ட் கேல்வினுக்கு வந்து செமக்கம் வந்தது. நீ என்னடா நான் வந்து வைஸ் பிரின்சிபலோட பையன் தெரிஞ்சுதான் நீ இப்படி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபின்னை வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ரொம்ப
அவனோட மேஜிக்கை வச்சு கட்டுப்பத்தி ஹர்ட் பண்ணுறான். இதை வந்து மேஷல் வந்து பார்க்குறான். உடனே அவன் புக்கு அன்னைக்கு வந்து மேஷலோட புக்கு டேமேஜே ஆகலை. ஸோ அதை எடுத்துட்டு அவன் வந்துட்டு இருக்கும்போது அவன் பார்க்குறான் ஃபின்னை வந்து லார்ட் கெல்வின் எல்லாம் ரத்தம் வர அளவுக்கு அடித்து மிரட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இவனுக்கு சரியான கோவம் வந்தது. ஆக்சுவலாக மேஷல் வந்து இந்த லார்ட் கெல்வின் மேலே ஏற்கனவே கொஞ்சம் கோவம். இப்போ வந்து அவன் கிளாஸ்மேட் அவன் ரூம்மேட்டே வந்து அவன் இந்த மாதிரி ஹர்ட் பண்ணிட்டா. அதுக்கு போய் அவன் கிட்ட கேட்டுட்டு உடனே ஃபின் எல்லாம் உண்மையாக சொல்லிடுறான். உன்னோட புக்கு இவ்வளோ நாள் டேமேஜ் ஆனதுக்கு நான் தான் காரணம், இதெல்லாம் வந்து லார்ட் கெல்வின் சொன்னா தான் நான் செஞ்சேன் அப்படின்னு மேஷல் கிட்ட சொல்லிடுறான். உடனே மேஷலுக்கு வந்து செமகவும் வந்தது. அதில் எவ்வளோ தைரியம் தான் என்னோட ரூம்மேட் கிட்ட சொல்லி என்னோட புக்கே நீ எடுப்பேன்னு சொல்லி நீ செஞ்சது தப்புன்னு சொல்லி லார்ட் கெல்வினுக்கு ஒரு அடி தலை சதறி அப்படியே தலை வந்து கலந்துக்குச்சு அவன் மண்டை. அந்த மாதிரி ஒரு சரியான அடி அடிச்சுட்டு உடனே லார்ட் கெல்வின் வந்து அவங்க அப்பா வந்து வைஸ் பிரின்சிபல் அந்த பக்கமாக வந்துட்டு இருக்காரு. உடனே அவர் வந்து சொல்றாரு, தம்பி நீ வந்து என்னோட பையனை வந்து நீ அடிச்சிட்டப்பா, அதனால உன்னை வந்து நான் இந்த ஸ்கூலை விட்டே தூக்க போறேன், நீ என்ன ரீசன் சொன்னாலும் பரவாயில்ல, நீ என் பையனை வந்து மிஸ்லீட் பண்ணிட்ட அப்படி சொல்றான். உடனே மேஷல் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போதே அவன் காலால் மூஞ்சிலே ஒரே அடி அந்த வைஸ் பிரின்சிபல் கூட பார்க்காம ஒரே அடி அடிச்சிட்டான் வந்து மேஷல். அப்புறம் தான் வந்து வைஸ் பிரின்சிபல் சொல்றாரு, அவன் வைஸ் பிரின்சிபலோட பேர் வந்து லார்ட் கிரெகோஸ். அவன் வந்து சொல்கிறான், நீ எவ்வளோ தைரியம் தான் என்னையே நீ வந்து அடிச்சிட்டு இருப்ப, நான் இப்பயே உனக்கு இதுக்காகவே இந்த ரீசனே சொல்லி நான் வந்து எக்ஸ்பெல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வைஸ் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெல் பண்ண போகும்போது நம்ம பேஷ் பார்த்தீங்கன்னா மரண பயத்தை காமிச்சிட்டு இருப்பான். என்ன பண்ணுவான், அவன் மேஜிக் யூஸ் பண்ண வரும்போது அவனோட மேஜிக் குச்சை உடச்சி போட்டு ஒரு வித்தின் ஒரு செகண்டுக்குள்ளே அங்கே ஒரு குழியை தோண்டி அவனை வந்து தலையை மட்டும் வெளியில் வச்சு மொத்த தலையும் புதைச்சிடுவான். அப்புறம் தான் வந்து மிரட்டுவான், நீ எப்பெல்லாம் என்னை எக்ஸ்பெல் பண்ணணும்னு உனக்கு என்ன வருதோ அந்த செகண்ட்லேயே உன்னை வந்து குழி தோண்டி புதைச்சிடுவேன், இப்போ வந்து தலையாச்சு விட்டான் அத்தோடி தலைலாம் விட மாட்டேன், மொத்தமாக புதைச்சி அவள் தான் நீ காலி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு தலைவருக்கு வர்ண மீதி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு மேஜிக்காக இருந்தால் மேஜிக்கை வச்சு சண்டை போடலாம், இவன் மேஜிக்கே யூஸ் பண்ணாமல் ஃபிசிக்கல் பவர் வச்சு சண்டை போடுறதுனால நம்ம வைஸ் பிரின்சிபலால் எதுவுமே பண்ண முடியல. இந்த சம்பவம்லாம் கேட்டு இந்த ஸ்கூலோட ஹெட் லார்ட் வேர்ல்பர்க் வந்து நம்மளை கூப்பிட்றாரு மேட்ச்சில், ஏன்பா நீ இந்த மாதிரி வந்து வைஸ் பிரின்சிபலை வந்து எப்போ வேணால் புதைப்பேன்னு அவருக்கே மிரட்டல் விட்டுருக்க, இந்த ஸ்கூல் ரூல்ஸ் படி தவறானது, உன்னை எப்போ வேணால் நாங்கள் வந்து இந்த ஸ்கூலை விட்டு வெளியில் நிற்கலாம் அப்படின்னு வந்து மேட்ச் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் உடனே ஃபஸ்ட்டு வேர்ல்பர்க் என்ன சொன்னார்னா, ஆனால் நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த சீட்டை வந்து எரிச்சு போட்டுருக்காரு. ஏன்னா ரொம்ப காலமாக இந்த மாதிரி தப்பானவங்க இருக்கிறாங்க, இது தட்டி கேட்க யாருமே இல்லை, நீ கேட்டது வந்து கரெக்டான செயல் தான், என்னோட பவர் வச்சு நான் உன்னை வந்து இந்த ஸ்கூலை விட்டு நீக்க மாட்டேன், அவன் நீ பண்ணது கரெக்டாக சொல்லி நீ வந்து உன்னோட ரூமுக்கு போகலாம், ஆனால் எப்போவுமே வந்து இந்த மாதிரியே பண்ணக்கூடாது, ஒரு இதுவாக நீ வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு வந்து நம்ம லார்ட் வேர்ல்பர்க் வந்து மேட்ச்சுக்கு வந்து அறிவுரைலாம் சொல்கிறாரு. அப்புறம் வேர்ல்பர்க் வந்து மேட்சல் கிட்ட சொல்கிறாரு, நீ இந்த ஸ்கூலுக்கு வந்த மெயின் பர்பஸே நீ வந்து ஒரு டிவைன் விஷனரி ஆகணும், நீ வந்த முதல் நாளே நான் பார்த்தேன் உங்ககிட்ட மேஜிக் இல்லைனா கூட உங்ககிட்ட வந்து அந்த ஒரு நோக்கம் கரெக்டாக இருக்குது, ஏன்னா நீ வந்து ஒரு கிஃப்டட் சைல்டு, இந்த உலகத்தில் எல்லாருமே மேஜிக் இருக்கிறப்போ உனக்கு மட்டும்தான் வந்து மேஜிக் இல்லை, ஸோ நான் வந்து உன்னை காட் கிஃப்டட் சைல்டாக தான் பார்க்குறேன், ஸோ நீ வந்து என்ன பண்ணணும்னா டிவைன் விஷனையே அடிக்கணும், டிவைன் விஷனை அடிக்கிறதுக்கு நீ இந்த ஸ்கூலோட டாப் ஸ்டூடெண்ட் ஆகணும், அப்போது நீ ஒரு டாப் ஸ்டூடெண்ட்டாக ஆகணும்னா நீ கொடுக்குற டாஸ்கில் எல்லாத்திலும் ஜெயிச்சு நீ நிறைய காயின்ஸை கலெக்ட் பண்ணணும். ஒன்று புரிஞ்சுக்கோ, இந்த ஸ்கூலில் மொத்தம் 3 விதமான காயின்ஸ் இருக்குது, கோல்டு, சில்வரு, பிரான்ஸ், இந்த 3 காயின்ஸில் யார் அதிக காயின்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்க டிவைன் விஷனரியாக வந்து கருதப்படுவாங்க. ஸோ நீ கொடுக்குற டாஸ்க்கு கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி டிவைன் விஷனரி ஸ்டூடெண்ட்டாக நீ ஆகணுன்றது தான் என்னோட இது வந்து நம்ம வேர்ல்பர்க் வந்து இந்த ஸ்கூலோட ரூல்ஸ் பற்றி எல்லாத்தையும் வந்து நம்ம மேட்ச்லுக்கு வந்து விளக்கமாக விளக்கிறாரு. சரி அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம மேட்ச்சில் வந்து மறுபடியும் அந்த ரூமுக்கு வரான். நம்ம ஃபின் வந்து கேட்குறான், நீ வந்து எக்ஸ்பெல் ஆகலையா, அந்த வைஸ் சொல்லி போட்டு அடிஸ்டன்ஸ் சொன்னா என்ன சொல்லி வந்த சொல்லி கேட்டால் மேட்ச்சில் நான் உண்மையாக சொன்னேன் சொல்லி எப்படியும் வந்து அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு அவங்ககிட்ட வார்னிங் வாங்கிட்டு வரான். சரி மறுநாள் வந்து கிளாஸுக்கு போகும்போது அவன் வந்து ஒருத்தனை வந்து பார்க்குறான். இவன் வந்து வேறு யாரும் இல்லை, அந்த ஒற்றைக்குச்சி ரேஸ் அப்போ வந்து நாளைக்கு வந்து அந்த ஒற்றைக்குச்சி ரேஸில் ஒரு மேட்ச் சாசர் மேட்ச் நடக்க போகுது. அதாவது இவங்கெல்லாம் பறந்துக்கிட்டே ஒரு பால் இருக்கும், அந்த பாலை வந்து எப்படி ஃபுட்பாலில் கோல் போடுற மாதிரி 2 பக்கத்துலேயும் ஒரு கம்பி இருக்கும், அதை தாண்டி போட்டு ஜெயிக்கணும். அவன் வந்து எதிர் டீம் ஆள் மேட்ச்லோட எதிர் டீம் ஆள் வந்து மேட்ச்சு கிட்ட நீ வந்து நாளைக்கு வந்து உன்னை தோக்கடிப்பேன்டா, நீ என்ன தான் வந்து மேட்சுக்கே இல்லைனாலும் நீ வந்து இந்த மாதிரி ஜெயிச்சுட்டே இருந்தாலும் நான் வந்து உன்னை தோக்கடிப்பேன்னு சொல்லி நம்ம மேட்ச்சில் வந்து சவால் விட்டு போகிறான். அதே மாதிரி நாளைக்கான மேட்சும் வந்து ஆரம்பிக்குது. நாளைக்கான மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒற்றைக்குச்சி எடுத்துட்டு பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் நம்ம மேட்ச்லுக்கு தான் பறக்க தெரியாது. அது வந்து ஒரு ரேஸ்ன்றதுனால அவன் ஃபாஸ்ட்டாக தூக்கி போட்டு அதில் ஜெயிச்சிட்டான். இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 hours காட்சி பார்க்கணும். நம்ம மேட்ச்லுக்கு வந்து மேஜிக் தெரியாது, என்ன பண்ண போகிறானே தெரியாமல் எல்லாருமே வந்து ஒரு ஆவலாக பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இதில் ஒரு பால் குத்துருவாங்க. அந்த பாலை வந்து எதிர் ஆப்போசிட்டில் ஒரு கம்பி இருக்கும், அந்த கம்பி தாண்டி போட்டால் கோல் 1 கோல் 2 அந்த மாதிரி வந்து கணக்கு. இப்போ நம்ம மேட்சோட டீம் வந்து தோத்துட்டே இருக்காங்க, மேட்சோட எதிர் டீம் ஜெயிச்சுட்டே இருக்காங்க. இவன் வந்து நம்ம மேட்ச்சில் இன்னும் பறக்கவே ஆரம்பிக்கல, கீழே தான் வந்து பிரேக் மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இங்கேயே வந்து எபிசோட் 3 வந்து முடியுது.